ஜனங்களின் தீர்ப்பே நீதிபதிகளின் தீர்ப்பு. இந்த பரிசை தாய்மையை பற்றி பாடிய மிஸ்டர் பாஸ்கருக்கே அளிக்கிறேன். எனக்கு சேர வேண்டிய 10 லட்சத்தை உடனே கொடுத்துடு. என் மகனோட நான் தனியா பிசினஸ் பண்ண போறேன். உன் மகனோடயா? அவன் தான் வெளிநாட்டிலே சுத்திக்கிட்டு இருக்கானப்பா. சும்மா ஒண்ணு சுத்தல, பெரிய மனுஷனா உலாவிட்டு இருக்கிறான். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் மணி பில்லுக்கு பணமே கொடுக்கறது இல்ல. என்னது? அங்க இருக்கிற ஒவ்வொரு கோடீஸ்வரனும் நான் நீனு போட்டி போட்டுக்கிட்டு பில்லுக்கு பணம் கொடுக்குறாங்க தெரியுமா? ஓஹோ, ஓ மகன் உன் மாதிரியே ஓசிதானா? சும்மா புரியாம பேசாதீங்க. கோடீஸ்வரங்க யாரும் சும்மா பணம் கொடுக்க மாட்டாங்க. மணியோட யோசனையை கேட்டு பிசினஸ்ல கொள்ளையா லாபம் அடிக்கிறாங்க, கொடுக்குறாங்க. வெளிநாட்டுல என் மகனுக்கு அவ்வளவு பேரு, அவ்வளவு செல்வாக்கு தெரியுமா? ஹலோ, சபாபதி பேசுறேன். லண்டன் காலா கொடுங்க கொடுங்க. மணியா? மணிக்கண்ணு, உனக்கு 100 ஆயிடுச்சுப்பா. இப்பதான் உன்னை பத்தி பேசிக்கிட்டு இருந்த. சௌக்கியமா இருக்கிறியா? வேலையெல்லாம் முடிஞ்சு போச்சா? எப்ப வர்ற? என்னது, பாரிஸுக்கு போறியா? குட். அப்புறம் ரோமுக்கு போறியா? வெரி குட். என்ன என்ன, ஜெர்மனிக்கு வர போறியா? வெரி வெரி குட். மணி, பெரிய மனுஷங்க சிநேகிதம் எல்லாம் பிசினஸுக்கு அவசியம் வேணும்பா, விட்டுறாத. அப்புறம் மணிக்கண்ணு, நீ வெள்ளிக்கிழமையே வந்து சேர்ந்துரு. நீ வந்த உடனே சபாபதி அண்ட் சன் அப்படின்னு ஒரு புது கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிடுவா. மணிக்கண்ணு, அப்புறம் ஹலோ ஹலோ வச்சுட்டான். இதுக்குள்ளேயே 3 நிமிஷம் ஆயிப்போச்சு. ஏன் சபாபதி, நம்ம மணிக்கு வெளியூர்ல இவ்வளவு சிநேகிதக்காரங்களா இருக்கிறாங்க. இந்த காலத்து வியாபாரத்துக்கு சிநேகிதன் தான் கேபிட்டல். அது போட்டோம், மணி வர்றான். எனக்கு சேர வேண்டிய செக்கை எப்ப வெட்டுற? கூட்ட பிரிச்சுக்குவோம். என்னப்பா சபாபதி சின்ன புள்ள மாதிரி பக்கத்து ரூம்ல உட்கார்ந்துகிட்டு ஜூஸும் ஓவலையும் மாத்தி மாத்தி சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்கிறேன்ல சொல்ல வந்தேன். இந்த பாரு, மணி ஊர்ல இருந்து வரட்டும், நம்ம கம்பெனில அவனை ஒரு பார்ட்னரா சேர்த்துக்கிறோம். என் பொண்ணு லதாவையும் சேர்த்துக்கிறோம். தங்கவேலு சபாபதி அண்ட் ஃபேமிலி அப்படின்னு பேரை வச்சு ஒரு புது கம்பெனி ஆரம்பிச்சிருவோம். அப்படியா? இந்த எண்ணம் நிரந்தரமா இருக்குமா, இல்ல வேற இடத்துல இருந்து பணவாட வந்தவுடனே மனசு மாறிடுமா? நான் சபாபதி, நீ வேற நான் வேறயா? முதல்ல கைய கொடு. மணி வந்த உடனே முதல் மாலை நான் தான் போடுவேன். என்ன மிஸ்டர் போல, நீங்க தான் ஏர்போர்ட்லயே மாற போட்டீங்க, மறுபடியும் எதுக்கு? அதுல உங்களை தெரு தெருவா நிறுத்தி மாலை போடும் எனக்கு ஒரே ஆசை. உங்களுக்கு கஷ்டமா இருக்குமேன்னு தெருவையே மறந்துட்டேன். Thank you. Thank you. Oh my God. Sorry, thank you. மணி, என் சம்சாரமும் லதாவும் ஏரோட்டமுக்கே வர்றதுக்கு துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் தான் வேண்டாம் நிறுத்தி. வாட்? ஒண்ணு இல்லைங்க, அவங்க உங்களை நல்ல நாள்ல பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை. ஆனா தம்பி, உங்களுக்கு நல்ல நாள் கெட்ட நாள் யமகண்ட ராகு காலம் இதுல எல்லாம் நம்பிக்கை இல்ல? Oh no 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 மிஸ்டர் முதலியார், எல்லா தேசத்திலும் இந்த மாதிரி நம்பிக்கை இருக்கத்தான் செய்யுது. Every nation has got its own superstition. சபாபதி என்ன? அதுவா, அது இருக்கட்டும், அப்புறம் பேசிக்குவோம். உனக்கு தெரியலையா? டாடி, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டுமா? ஆமா மணிக்கண்ணு, உனக்கு திருஷ்டியே பட்டிருக்கோம், நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. ஓகே. சாரி மிஸ்டர் முதலியார். ஏன் தம்பி? ஒண்ணும் இல்ல, படுத்துக்க போறேன்னு சொன்னேன். படுங்க படுங்க. படுக்க போறதுக்கு ஏன் சாரி சொல்றீங்க தம்பி? உங்களை மாதிரி தான் என் பொண்ணு கூட எப்ப பார்த்தாலும் சாரி என்னென்ன சொல்லும். மணிக்கண்ணே, ஒன்னும் இல்லப்பா, மகன மணி, நம்ம தங்கவேலு மக லதா காலேஜ்ல படிக்குது. ரொம்ப அழகு, குட், இன்டெலிஜென்ட், வண்டர்ஃபுல், ஒரே நாகரிகம் தான். குட் நைட் மிஸ்டர் மோல்டே. நைட் நைட். இப்பதான் கொஞ்சம் விஷயத்தை போட்டு வச்சிருக்கிறேன். நீ என்ன போடுறது? நான் தான் ஏற்கனவே போடுன்னு போட்டிருக்கேன். சபாபதி, உன் பையனை என் பொண்ணை நம்ம கம்பெனில பார்ட்னரா சேர்க்கணும்னு சொன்னேன், உனக்கு ஞாபகம் இருக்குதா? நல்லா இருக்குதா? நான் உன்னை கேட்க வேண்டிய கேள்வியை நீ என்ன கேட்கறியா? பரவாயில்ல சொல்லு. சபாபதி, உன் பையன் ராவுத்தர் குதிரை மாதிரி ஜம்மன் இருக்கான். உன் பையனை என் பொண்ணை சேர்த்துக்கிட்டா எப்படி? அப்புறம் என்ன யாரும் கட்டி பிடிக்க முடியாது. என்ன விடு என்ன விடு. ஆனா தங்கவேலு, அவங்க 2 பேரும் ஒருத்தரை ஒருத்தர் சந்திச்சு பேசினாதான் இந்த காரியம் நடக்கும். அதுக்கு தான் என் பிறந்த நாள் விழா வருது. அதுலயே அவங்க 2 பேரையும் சந்திக்க வச்சு அதையே அவங்க திருமண விழாவுக்கு அசீவரம் ஆகிவிட்டா. உங்க அப்பாவோட 60வது பிறந்தநாள் விழாவா? ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நீங்களும் மிஸ்டர் சீசர் சீனுவும் தவறாம வரணும். நிச்சயமா உங்க அப்பாவை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கு எனக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். பாஸ்கர், எனக்கு நினைவு தெரிஞ்சதுல இருந்து எங்க அப்பாவுக்கு எவ்வளவோ பிறந்த நாள் வந்து போயிருக்கு. ஆனா எந்த பிறந்த நாளுக்கும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருந்ததில்லை. அப்படியா? ஏன் லதா? இந்த விழாவை நம்ம திருமண விழாவுக்கு
ஒரு அஸ்திவாரமா நினைக்கிறேன். ஆமா லதா, உங்க அப்பாவுக்கு என்ன பிடிச்சு போச்சுன்னா நம்ம ஆசை கனவுகள்லாம் நிறைவேறிடும். பாஸ்கர், டியர் பாஸ்கர், இந்த லதா தனி லதாவா இல்லாம லதா பாஸ்கர் ஆகணும். நம்பர் 2, இந்த இடம் உங்களுக்கு திருப்தி தானே? நம்பர் 2, அவ என் அத்தை மகன். அவளும் அத்தை இந்த வீட்டுல தான் இருக்காங்க. அவளை நான் தான் கல்யாணம் செஞ்சுக்க போறேன். கவலைப்படாத, எனக்கு என் ரீட்டா இருக்கா. ரீட்டா வந்தாச்சா? ஓ எஸ், மாடியில இருக்க. மாடியில? ஆமா, யாருக்கும் தெரியாம தோட்டத்தை வழியா நான் அழைச்சிட்டு வந்துட்டேன். நம்பர் 1, நம்பர் 2, நான். நம்ம 3 பேருக்கு தான் இந்த வழி தெரியும். மத்தவங்க எல்லாம் தோட்டத்தை வழியா தான் வரணும். ஆமா, இந்த வீட்டுல அத்தை, அந்த கேர்ள், இவங்களுக்கெல்லாம் மாடியில் நடக்கிற பிசினஸ் பத்தி யாருக்கும் ஒண்ணும் தெரியாது. ஃபைன். இந்த ரப்பர் ப்ரொடக்ஷன் உண்மையா ஒரு சினிமா கம்பெனி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. வெரி ஃபைன். மை டியர் சாக்லேட், மை டியர் ஸ்வீட் டார்லிங். ரீட்டா டியர், பாத்தியா மறந்தே போயிட்டேன். பேரூட் வேலை முடிஞ்சுதா? ரிங்கு என்னன்னா? பேரோட்டு வேலை முடிஞ்சதான்னு சுலபமா கேட்டுட்டீங்க. அவ என்னடா பயங்கரமான ஆளா இருக்கான். நான் ஒரு ஸ்டெப் எடுத்தா அவன் 9 ஸ்டெப் எடுக்கிறான். அப்பா அப்போ நம்ம வேலை முடியலையா? ரிங்கு என்ன செஞ்ச? சக்சஸா? வாட்ஸ் ஆல் திஸ்? இப்படிதான் ரிங்கோ மடக்கி அவரை முடிச்சுட்டேன். ஓ மை டார்லிங். என் திறமையின் சாம்பிள் எப்படி? வண்டர்ஃபுல். ஆனா இந்த மாதிரி சாம்பிள் இனிமே எனக்கு வேண்டாமா? எனக்கு காதலிக்கவும் தெரியும். சமயம் வந்தா என் எதிரி யாரா இருந்தாலும் அவனை அழிக்கவும் தெரியும். மை டியர் ஸ்வீட் லிட்டில் சாக்லேட். என்ன இது? இப்பதானே வந்தீங்க, அதுக்குள்ள வாட்ச பாக்குறீங்களே. ரைட்டா, எனக்கு ஒரு முக்கியமான விருந்துக்கு போகணும். நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ டியர். பை பை. அதுதான் நான் யோசனை பண்றேன். ஏன் பிறந்த நாள் கொண்டாடுறாருன்னா அங்க ரொம்ப பெரிய மனுஷங்களா வருவாங்க. பெரிய மனுஷங்க மத்தியில நம்ம எப்படி நிக்கிறதுன்னா, முதலியா இருக்கு ஒரு பெரிய பர்சன்டா தரணும்டா. உனக்கு ஆசை இருக்காதா? வருங்கால மாமனாராட்சி உனக்கு. அந்த பரிசை பார்த்துட்டு முதலியார் அப்படியே தகிச்சு போயிடணும். ஆனா அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் எனக்கு புரியல. என்னடா? நாளைக்கு முதலியார நேரா பார்த்து சாரி சார், எங்களால வர முடியல, வயசு வரேன்னு சொல்லிடுவோமா? போடா இடியட். அவர்கிட்ட என்ன வேணா சொல்லலாம்டா. ஆனா என் லத்தாக்கு என்னடா பதில் சொல்றது? சொல்லாமே. என்ன லத்தா, உங்க அப்பா ஏன் தான் பிறந்தாரோ தெரியலன்னு சொல்லிடுவோமா? எப்பவுமே அவனுக்கு விளையாட்டு தானே. கண்ணு முன்னாடியே பண்டத்தை வச்சிருக்கோம். முதலியார் இந்த மாதிரி ஜாடியை பார்த்தே இருக்க மாட்டாரு. இதை கொடுத்துருவோமா? இதையா? ஏன் என்னடா யாரு கொடுக்குறது உங்களுக்கு சரி நான் தோணுது? இல்லடா, சீசு எது சொன்னாலும் பர்ஃபெக்டா இருக்குடா. இது முதலியாருடைய பிறந்த நாள் பிரசன்ட் மாத்திரமல்ல, உன்னுடைய லதா போட்டியில அடைய முடியாத பரிசை அன்பளிப்பா கொடுக்க போறடா. கைய குடுறா 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 ஜாடிய. வணக்கம். வாங்க. நான் தான் பாஸ்கர். நான் தான் சீசர். தமிழ்நாட்டு பேராவே தெரியலையே. சீசர் சீனுன்னு இதாவது தமிழ்நாட்டு பேரா இருக்குதா இல்ல இதையும் கழுதங்கிறாரா? அப்பா நான் சொல்லல, அவர்தான் இவரு. எம்ஏ படிச்சுட்டு எங்க காலேஜ்ல ரிசர்ச் பண்றாரு. இந்த மூஞ்சி எம்ஏ படிச்சிருக்குது பெரியவர. இந்த மூஞ்சி இது மாதிரி தப்பெல்லாம் இது பண்ணாது. எம்ஏவா எஃப்ஏவே தாண்டல. எம்ஏயோ எஃப்ஏயோ கழுத பணம் வந்தா சரித்தானா? ஒரு ஏன் இல்ல, எனக்கு என்ன குறைஞ்சா போச்சு? என்ன அப்படி சொல்லிட்ட? கழுவ சபாபதி வாயா வாயா வாயா. நீங்க வாங்க. அம்மா என்னம்மா? இவர்தான் மிஸ்டர் பாஸ்கர். இவருங்க. வாங்க தம்பி, லதா உங்களை பத்தி ரொம்ப சொல்லிருக்கா. உட்காருங்க. அவன் நீங்க மாத்திரம் வரீங்க, மணி எங்க? அதான் வந்துட்டே இருக்கிறான். வாப்பா வாப்பா வா வா
வாமா, யார் வந்திருக்கா பாரு. இதோ வரேன்ப்பா. வாலதா, அப்பா கோச்சுக்க போறாரு. எக்ஸ்கியூஸ் மீ. சௌரியமா இருக்கியா? சாப்பிட்டு சாப்பிட்டு. நீயும் சாப்பிடேன்டா. அனுபவி கொஞ்ச நேரம். நீயும் சாப்பிடா. நேற்றுதான் வந்தீங்களா தம்பி? சௌக்கியமா? சௌக்கியமா? மணி, நம்ம லதா படிப்புல ஃபர்ஸ்ட். படிப்புல மட்டுமல்ல, அழகுல லதா தான் ஃபர்ஸ்ட். எனக்கு இந்த நேர்முக புகழ்ச்சியே பிடிக்காது. ஓ, பொதுவா பெண்களுக்கு அதுதான் பிடிக்கும். உங்களுக்கு அந்த வீக்னஸ் இல்லன்னா குணத்துல நீங்க தான் ஃபர்ஸ்ட். குணத்துல மாத்திரம் இல்லைங்க, பாட்டில லதா தான் ஃபர்ஸ்ட். அப்படியா? ஃபர்ஸ்ட் முதலையா? யாரு? ஓ, ஐம் சாரி. இந்த பிரான்ஸ் இங்கிலாந்துல எல்லாம் ஜாஸ், ட்விஸ்ட், பீட்டல்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு என் காதை புளிச்சு போச்சு. கர்நாடக சுத்தமா ஒரு தமிழ் பாட்டு கேட்கணும் என் மனசு துடிச்சுக்கிட்டே இருக்கியா? அப்பா, எங்கெங்க சுத்தினாலும் நம்ம நாட்டை மறக்கல பாத்தியா? அம்மா, நீ அடிக்கடி முருகன் பேர்ல ஒரு பாட்டு பாடுவியே, அத பாடுமா. என்னப்பா இது? இப்போ போய் பாட சொல்றீங்களே, வந்தவங்களை எல்லாம் கவனிக்க வேண்டாமா? நான் கவனிச்சுக்கிறேன். மணி பாட சொல்றாரு, பாடு. ஓ லதா, ஜஸ்ட் ஃபார் மை சேக், எனக்காக ப்ளீஸ். மிஸ்டர் முதலியா, பாடு. சரிப்பா. தேங்க்யூ. லதா, பாரிஸ்லயே பெஸ்ட் சென்ட். இது உங்களுக்காக நான் வாங்கிட்டு வந்தேன். ப்ளீஸ் அக்செப்ட் மை ஹம்பிள் பிரசன்டேஷன். தேங்க்யூ. இன்னைக்கு பிறந்த நாள் எங்க அப்பாவுக்கு, எனக்கு இல்ல. இதை எங்க அப்பா கிட்ட எல்லாம் கொடுக்கணும். ஓ நோ நோ, இது உங்களுடைய டிவைன் மெலடிக்காக. அப்படியா? எனக்கு சென்ட் பிரசன்ட் ரெண்டுமே பிடிக்காது. ஓ, ஐ see, I see. டாடி, வாங்க போலாம். ஆமா, போக வேண்டியதுதான். அதுக்குள்ள என்ன அவசரம்? கொஞ்சம் இருந்துட்டு போலாமே. சாரி, எனக்கு டைம் இல்ல. ரப்பர் ப்ரொடக்ஷன்ஸ்ல எனக்கு ஒரு அவசர என்கேஜ்மெண்ட் இருக்கு. நான் இப்போ 16 மினிட்ஸ் லேட், 16 நிமிஷம் லேட். வரிசையா போற பரிசை பார்த்தா நம்ம ஜாடி நிக்காது போல் இருக்கேடா. நம்மள பழி வாங்கறதுக்குன்னே இப்படி கொண்டானுங்களா? ஏண்டா, பெரியவருக்கு என்ன வயசு? 60 ஆச்சுடா. இத்தனை வருஷமும் இந்த ஒரு காரியத்தை தான் விடாம செய்யறாரு போல் இருக்கு. டேய், அங்க ஒருத்தர் வெறுங்கையோட போறாரா? அவசரப்படாத. காரை வீரப்பிரசன் பண்றாரானமா? காரை கையில தூக்கிட்டு வர முடியும்? இந்த ஜாடி எப்படா பிரசன் பண்றது? கேவலடா, போடுவேண்டா. வெளியே வா. ஆமா. ஒத்தப்பா வாட்ச்மேன், ஏன்டா இங்க வந்த பிரசன்ட்ட நம்ம என்னமோ திருடிட்டு போறோம் நினைச்சு புடிச்சுக்கோண்டா. கொடுத்துருவோம் வா. டேய், பண்ணாடா. கூட்டமா இருந்தா கொடுத்து தப்பிச்சுக்கலாம். இப்ப முதலியார் தனியா வேற இருக்காருடா. சும்மாரா பேச்சுல நான் அவரை அசத்துறேன். ஜாடியை பார்த்தாரு, பெரியவர் பேக் அடிக்கிறார் பாரு. வர வேற பெரியவரே, இது எங்க அன்பளி. ஜாடி பரிசு என்னவோ சின்னதுதான், இருந்தாலும் நீங்க பெரிய மனசு பண்ணி ஏத்துக்கணும். ஜாடி. ஆமா, ஜாடிதான். தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் உங்க வீட்டுல பச்சமே கிடையாது. ஆமா, இது மாதிரி பொருள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது சார். நீங்க சின்ன குழந்தை மாதிரி. இது வெறும் ஊறுகா ஜாடி இல்ல, உன்னதமான கலைப்பொருள் சார். நீங்க இது வீட்டுல வச்சு வேடிக்கை பார்க்க வேண்டியதில்லை. உங்களுக்கு இது சின்ன பொருளா தோணாலும் பெரியவன் பண்ணி நாங்க தர்றோம், வாங்கிங்க. பெரியவர் அசந்துட்டார். போகாதீங்க, போகாதீங்க, இருங்க பாஸ்கர். லதா, ப்ளீஸ். பெரியவரே, என்ன அப்படி பாக்குறீங்க? நீங்க ஒரு கலா ரசிகர். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இதை கொண்டு வந்திருக்கோம். இதை வச்சு ரசிங்க. இது போனா திரும்பி வராது. கழுத திரும்பி வந்துருச்சு. அதே கோண எழுத்து. ஐயோ, கோண எழுத்தா? இந்த முன்னாலே உங்களுக்கு தெரியுமா? ஐயோ, இதனால நான் பட்ட பாடு போதும். முதல்ல இந்த பூஜா தூக்கிட்டு போறா. தெரியவே, இது பூஜா இல்ல சார். ஏடா, இன்னுமா இதை கொண்டு போற? உள்ள காட்சி இருந்ததுல? ஆமா, உள்ள நவரத்னம் இருக்க போகுது. இருந்தா வச்சுக்கோ, இல்லைன்னா புளி போட்டு வரைச்சு கொடுப்பட்டான்.
கஷ்டப்படுறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ப்ளீஸ். கீழே பிடிச்சி கீழே பிடிச்சி. يا رزاق المدد يا رب شكرا يا رزاق المدد يا رب شكرا يا رزاق المدد يا رب شكرا يا رب شكرا يا ربي يا ربي مساك الخير مساك الخير مساك الخير شكرا 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 யோ யார் நீ? தமிழ் தெரியாது போல் இருக்கு. I say, who are you? போ, இங்கிலீஷும் தெரியாது. யார் நீ? தமிழ். Who are you? English. ஆங்கிலமும் தமிழும் கலந்து பேசும் நீங்கள் யார்? விளையாடுறானா இந்த ஆளு? ஏயா எங்க வீட்லயே வந்து எங்களையே யாருன்னு கேக்குறியா? இது என்னையா வேஷம் அது? பாஸ்கர், இந்த ஆளு ஏதாவது நாடகத்துல வேஷம் போட்டு பயந்து பாதியில ஓடி வந்திருக்கணும். ஏயா பயம் வந்தா ஏன் வேஷம் போடுறேன்? ரஷ்யாம் விலக்ஷியாம் இஜிப்சியாம் அதெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. போ, கையில காசு இல்ல. 1ஆம் தேதி வா, ஏதாவது தர சொல்றேன். ரஷ்யாம் விலக்ஷியாம் இஜிப்சியாம் மந்திரவாதி சிம்மம் சாலமனால் 3000 வருஷம் அந்த ஜாடியில் சிறை வைக்கப்பட்டு இப்பொழுது உங்களால் விடுதலை பெற்ற பூதா பூதங்களின் தலைவன் ஜீ பூம் பா. ஹலோ ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? பைத்தியம். சாரி, உங்க இல்ல, என் வீட்டுல ஒரு பைத்தியம். நான் இங்க இருந்து பேசுறேன். நான் போன் கிட்ட இருந்து பேசுறேன். என்ன ஆச்சரியம்! தலைகீழாக தொங்கும் தீபம். அப்பொழுதே சாலமன் சொன்னார், எண்ணெய் இல்லாமல் திரி இல்லாமல் தலைகீழாக தொங்கும் தீபங்கள் எதிர்காலத்தில் தோன்றும் என்று. என்ன ஆச்சரியம்! என்ன ஆச்சரியம்!